நெஞ்சில் குடியிருக்கும். மற்ற திமுகவுமே நேற்று விஜய் வந்து முடிச்சு விட்டாங்க. இது வரைக்குமே என்னென்ன விமர்சனம் விஜய் மேலே பண்ணாங்க, விஜயோடைய தொண்டர் மேலே பண்ணாங்களோ எல்லாத்தையுமே விஜய் வந்து நேற்று வந்து கதையை முடிச்சு விட்டாருப்பல. ஏன்னா கரூர் சம்பந்தத்துக்கப்புறம் விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, கோவமா ஒன்று நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், எது இருந்தாலும் என்னை வந்து இது பண்ணுங்கள், என்னுடைய தொண்டர் மேலே கை வைக்காதீங்க, மக்கள் மேலே கை வைக்காதீங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுலேருந்து அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் கதறினாங்க. அது ஓகே. இப்போ அது எதிர்கட்சி கதறினாங்களோ இல்லையோ, மற்றபடி நம்ம சீமானெல்லாம் ரொம்பவும் கதறினார். அது என்ன ஆதாயம் ஒன்றும் தெரியல. இருந்தாலும் நேற்று வந்து சிறப்பான தரமான சம்பவம் தான். ஆனால் விஜய் வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து இந்த சின்ன வார்த்தை பேசுவார், அவ்வளோதான் நான் நினச்சேன். ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாகவே அந்த மீட்டிங்கில் ஃபுல்லாகவே வந்து திமுகவை தான் டேரக்ட் அட்டாக் தான். தற்கூரி சொன்னது, மணல் கொள்ளை, இப்போ அந்த கட்சி ஆட்டு இருக்குது, அந்த கட்சி இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, என்னென்ன ஊழலாம் பண்ணிட்டுருக்காங்க, விஜய் கூட்டத்தை வந்து கொள்கை தெரியாது, அந்த கூட்டம் வந்து ஒரு தற்கூரி கூட்டம், அந்த கூட்டத்துக்கு போன எல்லாருமே தற்கூரி அப்படின்னு சொன்னது எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து எனக்கு வந்து முடிச்சு விட்டாப்பல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா இது போதும். ஏன்னா இதுக்கப்புறம் பேசுகிறவங்க எல்லாருமே ஒரே வீடு தான், அது தளபதி விஜய் சொன்ன வீடு தான். வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். காஞ்சிபுரம் கரூர் சம்பந்தத்துக்கு அப்புறம் விஜய் வந்து ஒன்றும் வெளியே பேசலை, ஒன்றும் எதுவும் வந்து மக்களுக்காக வந்து நின்று செய்யலை, மக்களுக்காக வந்து எதுவும் பேசலை அப்படின்னு நாம் நினச்சோம். நிறைய நினச்சாங்க கரூர் சம்பந்தத்துக்கு அப்புறமே வந்து விஜய் வந்து காணாமல் போயிடுவார், அந்த கட்சி காணாமல் போயிடும், அந்த கட்சியில் எல்லாருமே வந்து வேறு கட்சிக்கு போயிடுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து லியோ 2 வருது, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, தலைவர் விஜய் வந்து முன் வச்சு கலை பின் வைக்க மாட்டார் அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் தமிழ் சினிமாவில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அவர் அதாவது அவர் வந்து கேலி கடைகள் பண்ணாத ஆளே கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனார். அப்போது அவர் அப்போவே பயந்து வெளியே போயிருந்தார்னா இப்போ வந்து ஒரு தளபதியாக ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து அவர் நின்றுக்க முடியாது தமிழ் சினிமாவில். அதே பேட்டர்ன் தான் வந்து இப்போ தலைவர் விஜய் வந்து அரசியலும் பின்பற்ற போகிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் கிண்டல் பண்ணாங்களோ அதே தான் இப்போ வந்து அரசியலில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவரை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா இந்த கூத்தாடி பின்னாடி போகிறவங்க, இது வந்து ஃபஸ்ட்டு சுற்று மட்டும் தான் வருவார், அடுத்த சுற்றில் வந்து அவர் காணாமல் போயிடுவார். இதை வந்து எம்ஜிஆர் அவருக்கு சொன்னாங்க. ஆனால் யார் அவரை சொன்னாங்களோ திரும்பி அவரே போய் அவங்க கூட கூட்டிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 1972 நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, 2வது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார். தலைவர் விஜய் வந்து இப்போ வந்து யாரெல்லாம் கேலி கிணறு பண்ணுறாங்களோ இன்னும் ஒரு குடிச்சத்தில் வந்து அவங்க எல்லாருமே வந்து தலைவர் விஜய் கூட சேர போகிறாங்க. ஏதாவது சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது இது வந்து நம்ம அண்ணா பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். அண்ணா எப்படி இருந்தாங்க, அவங்க கட்சி எப்படி ஆரம்பிச்சது, அவரோட கொள்கை என்ன, இப்போ அந்த கட்சி யார்கிட்ட மாட்டிங்கன்னு முடிக்குது, அதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து அதில் ஆரம்பித்து கடைசி எண்டிங் வரைக்கும் மணல் கொள்ளை வரைக்கும் திமுகவை தான் அவர் டேரக்டாக அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அவர் தான் அட்டாக் பண்ணி ஆகணும். ஒரு சில பேர் கேட்பாங்க, விஜய் படத்துக்கு வந்து அதிமுக தான் அதிகமாக பிரச்சனை பண்ணிச்சு, சர்க்காராகட்டும் தலைவாகட்டும் எல்லா படத்துக்கும் வந்து அதிமுக தான் பிரச்சனை பண்ணிச்சு, அவர் எதுக்கு தேவையில்லாமல் டிஎம்கே பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. அவனுக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான், தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க, ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ வந்து ஆளுங்கட்சியாக வந்து அதிமுக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அதிமுகவை எதிர்த்து பேசியிருப்பார். இப்போ திமுக இருக்கிறதால திமுக எதிர்த்து பேசியிருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருப்பார், நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை இல்லை, கொள்கை ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா திமுகவுடைய கொள்கை தான் வந்து இப்போ தலைமை விஜய் கொள்கை தான், ரெண்டும் ஒன்று தான், ஈக்குவலாக தான் இருக்கும். மற்றபடி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திமுகவுடைய கொள்கை தான் வந்து இப்போ தலைமை விஜய் கொள்கை தான், ரெண்டும் ஒன்று தான், ஈக்குவலாக தான் இருக்கும். மற்றபடி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு என் மேலே ஏன்னா பர்சனலாக ஒரு அட்டாக் இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களாகட்டும், எல்லாருமே வந்து அவங்க 2 பேருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க அவங்க கூட சாப்பிட போவாங்க, அவங்க இவங்க கூட சாப்பிட போவாங்க, எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் அரசியல் வரும்போது எதிர்த்து தானே ஆகணும், அது வேறு வழி கிடையாதுல்ல. அரசியல் வந்துட்டால் எதிர்த்து பேசி தான் ஆகணும். யார் தானே அரசியல், அப்படி தானே அரசியல் பண்ணி ஆகணும்.
எந்த ஒரு கட்சியுமே பார்க்காம நம்ம வந்து அரசியலில் போக முடியதில்லை. எல்லா கட்சியும் தாண்டி தான் நம்ம வந்து அந்த அரசியலில் போக முடியும். பிடிச்சது பார்த்தீங்கன்னா தற்கூரி விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தற்கூரி கூட்டம். அதுக்கு தலை விஜய் வந்து ஒரே ஒரு ஆன்சர் சொல்லிட்டார். தற்கூரியா? சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரும் தற்கூரிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்க தற்கூரிலாம் கிடையாது, அப்படியே அவங்களை கூப்பிடாதீங்க, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியே அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். இந்த கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போடுச்சுல, அப்போது இந்த தற்கூரி கூட்டம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுதா? ஃபுல்லாக முடிச்சு விட்டாப்ல. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பேசினாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு தற்கூரி. ரெண்டாவது, கொள்கை தெரியாத கூட்டம் அப்படின்னு. பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், இதுதான் உங்களுடைய அடிப்படை கொள்கை. தாவக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இதுதான் பேசிக்கே. இது கொடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே தேவைப்படாது. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, இது கொடுத்தாலே இது எல்லாமே அவங்களே வாங்கிப்பாங்க. அவங்ககிட்ட எதிர்த்து நிற்க மாட்டாங்க, அவங்ககிட்ட எதுவும் கேட்டு நிற்க மாட்டாங்க. நீங்களும் இலவசமாக கொடுக்க வேணாம். விஜய் வந்து சொல்லியிருப்பாரு அந்த மேடையில். அதுக்கப்புறம் மணல் கொள்ளை பற்றி ஃபுல்லாகவே முடிச்சுட்டாப்பில். 40,000 கோடி கிட்ட ஏதோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு புள்ளி விவரம் கேட்டிருப்பாங்க. எல்லாரும் அதுக்கு ஆப்போசிட்டாக கதறுவாங்க. ஏன்னா நிறைய விஷயம் இடி ரைட் ஆகட்டும், நிறைய ஆளுங்கட்சிக்கு வந்து இடி ரைட் வந்து அதிகமாக வந்தாங்க அமைச்சர் செய்யலாம். இப்பயும் ஒரு சில பேர் மேலே இடி கேஸ் போட்டிருக்காங்க. தான் சொல்கிறேன், அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதில் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். 4,730 கோடி. கம்மி தான் இல்லை. இந்த மணல் கொள்ளை பேசினதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து வெளியே வந்து ஆதாரம் இருக்கா, நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை, விஜய் வந்து தப்பாக சொல்கிறாரு, அவருக்கு ஒன்றுமே தெரியல, சும்மா யாரும் எழுதி கொடுத்த வார்த்தை பற்றி பேசுகிறாரு, அவராக சிந்திச்சு பேசலை அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு உண்டான அவங்க வந்து இப்போ விஜய்கிட்ட ஆதாரம் கேட்கட்டாங்களா, அதேமாரி அவங்க ஆதாரம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்களா? இப்போது விஜய் அவர்கள் வந்து யார் மேலே ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறான்னு வச்சுங்களேன், அந்த குற்றச்சாட்டு வந்து அவங்க ஆப்போசிட்லேருந்து கேட்குறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்து விஜய் அவர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இதை வந்து எந்த ஒரு தலைவரும் கேட்க மாட்டாங்க, தாவக செல்லுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது போய் அது எல்லாமே தெரியும். பட் நம்ம அவங்களுமே இல்லை மற்ற கட்சி மாரி இப்போ தாவக இருக்காது. இவங்க வந்து தனியான ஒரு அரசியல். ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லா அரசியலும் பார்த்துருங்க, திமுக அரசியல், அதிமுக அரசியல், எல்லா அரசியலும் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கு நம்ம இருந்து பார்த்த அரசியலே மக்களுக்கு வந்து இதான் அரசியல்ரா அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் தாவைக்கா உள்ளே வந்ததுலேருந்து இவங்க வந்து ஒரு புது வகையான அரசியல் பண்ணிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து தாவைக்கா பண்ணுற அரசியல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யாரையுமே ஆபாசமாக பேசுறது கிடையாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது, காவல்துறை என்ன சொல்லுது, அதைப்படி தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணிருக்காங்க. மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து காவல்துறை என்ன சொல்லுது, கோர்ட்டு என்ன சொல்லுது, நாங்கள் அதை தான் கேட்போம். நாங்களாம் வந்து இது பண்ண மாட்டோம். மற்ற கட்சி என்ன பண்ணால் வெளியே யாருங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அடிதடி பண்ணுவாங்க, சிக்கன் ரைஸுக்கு வந்து அடிச்சுப்பாங்க, பிரியாணிக்கு அடிச்சுப்பாங்க, பொட்டிக்காலில் போய் அடிச்சுப்பாங்க, எனக்கு ஃப்ரீயாக தர மாட்டேங்க, நான் யார் தெரியுமா, நான் எந்த வச்சு ஆள் தெரியுமா, எனக்கு ஃப்ரீயாக கூட அப்படின்னு அடிச்சுப்பாங்க. இது எதுவுமே தாவைக்கா பண்ணலை. தாவைக்கா தான் வந்து ஒரு சிறப்பான அரசியலை அவங்க பண்ணிட்டுருக்காங்க. வேறு எந்த கட்சியும் பண்ணலை இந்த அரசியலை. வரலாறு காணாத ஒரு அரசியல் தான் நம்ம வந்து 2026 பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். இது அதாவது தாவைக்கா வந்து ஒரு எப்படிப்பட்ட கட்சியாக மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாக்கை பெறப்போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்கறதுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார் நம்ப போகிறாங்க, யாரை நம்பலை, யார் உண்மையை சொல்கிறாங்க, யாரை போய் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஆளுங்கட்சி கதறாங்களோ இல்லையோ, நம்ம சீமான் அவர் வந்து கண்டிப்பாக கதறுவார். தெலுங்குநீதிக்காரர் வந்து செம்மையாக கதறுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பார்ப்போம் 2026 ஆஜிக்கிறாங்க. சும்மா பிளாஸ்ட் தான்.